வணக்கம் மக்களே! நான் உங்க நாமக்கல் நதி. என்ற ஒரு நாளைக்கு 1 நிமிடமாவது சிரியுங்கள். அந்த நாளும் உங்களுடைய உறவு நிலைகளில், நட்பு நிலைகளில் ஏற்படக்கூடிய அந்த வாழ்வியல் நிலை மிகவும் சுகமாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, நாம அந்த கருப்பொருள்கள் அதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அ 4 நால்வகை நிலத்தை பற்றி நாம் முன்பாக அந்த அ மக்களை பற்றி, உணவு, நீர் பற்றியெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். இன்றைய தினம் நெய்தல் அதாவது பாலை நிலத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பாலை நிலம் அதாவது தொல்காப்பிய நூற்பா குறிஞ்சியும் முல்லையும் முறைமையிற் திரிந்து பாலை என்பதோர் படிமம் கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு அ தொல்காப்பிய நூற்பா குறிப்பிடுகிறது. இந்த பாலை நிலம் வந்து எதற்கும் பயன்படாத நிலம். அப்படித்தான் நாம வந்து பொருள் கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ளணும். எப்படி எதற்கும் பயன்படக்கூடாதுன்னு சொல்ல வரல. அதுல வந்து மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி உற்பத்தி செய்ய முடியாது. சாப்பிட்றதுக்கு பயன்படாது. உணவு உற்பத்தி செய்ய முடியாது. அது மாதிரியான ஒரு நிலம் தான் அது. பாலை நிலம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலம். இந்த பாலை நிலத்துல தெய்வம் கொற்றவை, அதாவது காளி. அதன் பிறகு தலைமக்கள் விடலை, காளை, மீளி, எயிற்றி. மக்கள் எயினர், எயிற்றியர், மறவர், மறத்தியர். பறவை, புறா, பருந்து, கழுகு. விலங்கு, செந்நாய், வலிவற்ற யானை, புலி. வலிவிழந்த யானை. ஊர், குறும்பு. நீர்நிலை வற்றிய கூவல். மலர், குறா, மரா. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மரம், உளிங்கை மரம், பாலை மரம், ஓமை மரம், இருப்பை மரம். உணவு, வழிப்பறி செய்யறது, அதாவது பொருள் ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்திற்கு, அதாவது மருத நிலத்திலிருந்து விளைந்த அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் மாட்டு வண்டிகளிலோ, குதிரை வண்டிகளிலோ அல்லது கழுதைகளிலோ இதெல்லாம் பொதி சுமப்பதற்காக கழுதைகளை எல்லாம் பயன்படுத்தப்பட்டது. அப்படி மருத நிலத்திலிருந்து நெய்தல் நிலத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது, இடையில் இந்த பாலை நிலம் வருகிற பொழுது, இந்த பாலை நிலத்தை கடக்கிற 6 கள்வர்கள் இருப்பார்கள். இவர்களிடத்துல இவர்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் சூறையாடி கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். அதான் வழிப்பறி, சூறையாடலால் வரக்கூடிய பொருட்கள் என்னென்ன கிடைக்குதோ அதை அவங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். அதன் பிறகு பறை, என்ன இசைக்கருவி, துடி அப்படிங்கிற ஒரு பறை பயன்படுத்தியிருக்கிறார்கள். யாழ் அப்படின்னா பாலை யாழ். பண், பஞ்சுரப்பண். அப்புறம் தொழில் இவங்களுக்கு வந்து வழிப்பறி செய்தல் தான் தொழில். வழிப்பறி செய்தல், சூறையாடல் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய தொழிலாக இடம்பெறுகிறது. பாட்டும் தொகையும் என்று அழைக்கப்படுவது சங்க இலக்கியம். பாட்டு என்பது 10 பாட்டை குறிக்கும். அது மாதிரி வந்து பல்வேறு விதமான நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இந்நூலில் உள்ள பாடல்கள் 400 பாடல்கள். 500 முல்லை பாடியவர் பேயனார், மருதத்தை பாடியவர் ஓரம்பொய்யார், குறிஞ்சி பாடியவர் கபிலர், நெய்தல் அம்முவனார் என்று வரக்கூடியது. திணைக்கு 100 பாடல்களாக 5 திணைகளுக்கும் பாலை ஓதலாந்தையார் 5 புலவர்கள் 500 நூற்றை பாடியிருக்கிறார்கள். 500 நூறை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். இந்த மாதிரி நாம் வந்து பல்வேறு விதமான வினாக்கள் டிஆர்பி கொஸ்டின்ல மிக இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடிய கொஸ்டின்கள்லாம் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக வந்து அதாவது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, துறை விளக்கம் புறநானூற்று பாடல்களில் வரக்கூடிய துறை விளக்கம் கிட்டத்தட்ட வந்து என்னன்னா ஒரு 65 விதமான துறை விளக்கங்கள் இடம்பெறுகிறது. அரசவாகை, அரசனின் வெற்றியை கூறுவது. ஆனந்த பையுள், ஒரு குலமகள் தன் கணவன் இறப்பிற்கு துன்பமடைதல். இயன்மொழி, ஒரு தலைவன் முன் சென்று அவனை பற்றியும் அவன் குலத்தவர் பற்றியும் புகழ்ந்துரைப்பது. உடனிலைன்னா உடனிருக்கும் இருவரை பற்றி பாடுவது.
உண்டாட்டு வீரர் மதுவை அருந்தி மனம் கழித்தல். வீரர் மதுவை அறிந்து மனம் கழித்தல். உவகை கழுவூழ்ச்சி வாளால் உண்டான விழுப்புண் உடையவனை கண்டு அவனுடைய தாய் மனைவி போன்றோர் மகிழ்ந்து கண்ணீர் விடுவது. எருமை மரம் தன்னுடைய படை புறமிட்ட நிலையிலும் பகைவர் படைக்கு அஞ்சாமல் மிக்க சினத்துடன் நிற்பது. அப்படிதான் போர் புரிஞ்சாங்க. சங்க காலகட்டத்துல போர்னு சொல்லிட்டா வீட்டுல இருந்து ஒரு ஆண் மகன் புறப்பட்டு கிளம்பிடுவான் போருக்கு. தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களையும் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையும் உயிரினங்களையும் பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் கிளம்பி விடுவார்கள் போருக்கு. அதன் மாதிரிதான் இன்றைய தினம் இருக்கக்கூடிய 2025 இருக்கும் இந்திய திருநாட்டில் நாட்டை பாதுகாப்பதற்காக இராணுவ வீரர்களுக்கு ஒரு சல்யூட். தமிழர்களினுடைய வீரம் அன்றைய தினத்திலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து தமிழர்களின் வீரம், அதாவது மார்ல கத்திப்பட்டிருந்து இறந்து போனதான் வீரன் என்று அப்படி பெயர் இருந்தது. புறமுதுகிட்டு ஓட மாட்டான். சங்க இலக்கியத்துல சங்காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் போர் வருதுன்னா இப்ப புறமுதுகிட்டு பின்னாடி ஓட மாட்டான், நிமிர்ந்து நிற்பான். அப்படியே வாளை ஏந்தி கொண்டு போருக்கு அப்படி புறப்பட்டு சென்ற ஒரு தமிழ் வீரம் படைத்த ஒரு தமிழ்நாடு, ஒரு மிகச்சிறந்த தமிழ்நாடு. போர் என்றால் அப்படி வெற்றி பெற வேண்டும் என்ற ஆவேசத்தில் புறப்பட்டு சென்று அப்படியெல்லாம் போர் புரிந்த தமிழ் நிலப்பகுதி இது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் என்று சொல்றோம் இல்லையா, இவர்கள் எல்லாம். அப்புறம் அந்த குறுநில மன்னர்கள், இவர்கள் எல்லாம் தங்களுடைய நிலப்பகுதியை தங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போருக்கு சென்றார்கள். போர் என்று வந்துவிட்டால் வீரத்துடன் இருந்த தமிழகம், வீரத்தை வெளிப்படுத்திய தமிழ் மக்கள், இளைஞர்கள், அன்றைய தினம் இளைஞர்கள். அப்புறம் இந்த புறநானூற்று பாடல்களினுடைய துறை விளக்கம் பற்றி நாம பார்த்துட்டு இருக்கோம். எருமை மரம் அப்படிங்கிறாங்க, தன்னுடைய படை புறமிட்ட நிலையிலும் பகைவர் படைக்கு அஞ்சாமல் மிக்க சினத்துடன் இருப்பது. ஏரான் முல்லை அப்படின்னா எதிரி இல்லாதபடி ஆண்மைத்தன்மை மென்மேல் மிகுகின்ற குடி ஒழுக்கத்தினை உயர்த்தி கூறுவது. துறை விளக்கம்னா அந்த பாடலுக்கு எப்படியெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். எந்தெந்த மாதிரியான விளக்கம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏற்கள உருவகம், போர்க்களத்தை ஏற்களமாக உருவகம் செய்வது. கடவுள் வாழ்த்து, மும்மூர்த்திகளுள் ஒருவரின் அருளை போற்றி உயர்த்தி உரைப்பது. கடைநிலை, வாயிலில் சென்று நிற்றலை கூறுவது. கடைநிலை விடை, ஒரு புலவன் தலைமகன் வாயிற்கண் நின்று விடை கூறுதல். களிற்றுடனிலை, ஒரு வீரன் தன்னால் கொல்லப்பட்ட யானையுடன் தானும் வீழ்ந்து இறந்ததை கூறுவது. குடிநிலை உரைத்தல், பழமையிலும் வீரத்திலும் புகழ்பெற்ற குடியின் வரலாற்றை சொல்வது. குடைமங்கலம், அரசனின் குடையை புகழ்ந்து பாடுவது. குதிரை மரம், ஒரு வீரனுடைய குதிரையின் வீரத்தை கூறுவது. குறுங்கலி, பிற மகளிர் விரும்பிய ஒருவனுடைய காதல் கெடும்படி உரைப்பது. கையறு நிலை, அரசன் இறக்க அவனை சேர்ந்தோர் அந்த இறப்பை சொல்லி இறங்குதல். கொற்ற வல்லை, அரசனின் வெற்றியை புகழை எடுத்து கூறி அவனது பகைவர் நாடு அழிவதற்கு இறங்கி கூறுவது. செருமலைதல், பசுக்களை கவர்ந்தோரை நெருங்கி அவர் அஞ்ச தாக்கி மிக்க போர் செய்தலை மேற்கொள்வது. 20 பார்த்திருக்கோம். செருவிடை வீழ்தல், அகலியையும் காவற்காட்டையும் காத்து இறந்த வீரனுடைய வெற்றியை கூறுவது. செவியறிவுரு, மரமும் பிறழ்ச்சியும் இல்லாத பெரிய எண்ணத்தை அரசனுக்கு கூறுவது. தலை தோற்றம், ஒரு வீரன் பகைவர் பசுக்களை கவர்ந்து வருவதை அறிந்து உறவினர் மனம் மகிழ்வது. தாபத நிலை, கணவன் இறக்க மனைவி கைமைத்தன்மை அடைந்தவரை கூறுவது. தாபத நிலை அப்படின்னா கணவன் இறக்க, போர்ல கணவன் இறந்துருவான், மனைவி கைமைத்தன்மை அடைந்ததை கூறுவது.
நன்றி, வணக்கம். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு ஷேர் பண்ணிக்கங்க.